தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பொனுகுண்டபுரம் பெரிய ஏரியிலிருந்து கொக்கரப்பட்டி வரை உள்ள கால்வாயில் உள்ள 24 மதகுகள் பழுதடைந்ததால் கடைமடை விவசாயிகள் தண்ணீரின்றி விவசாயம் செய்ய முடியாமல் தவித்து வருவதாக வேதனையுடன் தெரிவித்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள பெனுகுண்டாபுரம் பெரிய ஏரி 240 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. சுமார் 20 அடி உயரம் கொண்ட இந்த ஏரிக்கு பாரூர் ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீர் வரப்பெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாரூர் பெரிய ஏரிக்கு அடுத்தபடியாக பெனுகுண்டாபுரம் பெரிய ஏரியாக பார்க்கப்படுகிறது. இந்த ஏரியை நம்பி சுமார் 2000 ஏக்கர் பாசன நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இதிலிருந்து வெளியேறும் நீரானது பெனுகுண்டாபுரம் பெரிய ஏரியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் உள்ள கொக்கராப்பட்டி கிராமம் வரை செல்கிறது. விவசாய பாசனத்திற்கு செல்லும் கால்வாய் இருபுறமும் 24 கை மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கால்வாய் அருகே உள்ள கை மதகுகள் பழுதடைந்ததால் பயனற்ற விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் வீணாக செல்வதாகவும் கடைமடை பகுதி வரை தண்ணீர் செல்ல முடியாமல் உள்ளதாகவும் கடைமடை விவசாயிகள் தண்ணீரின்றி விவசாயம் செய்ய முடியாமல் தவித்து வருவதாகவும் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர். மேலும் கால்வாய் பகுதியை முழுவதும் அடர்ந்த புதர்கள் மாண்டி கிடப்பதால் தண்ணீர் செல்வதற்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் கை மதகுகள் இல்லாத காரணத்தால் கடைமடை வரை தண்ணீர் செல்லாததால் விவசாயிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் அவற்றை சீர்படுத்தி கொடுக்க விடுத்த கோரிக்கைகளை தற்போது பார்க்கலாம். வாலிப்பட்டி ஊராட்சி, கவுண்டனூர் ஊராட்சி, அந்தேரிப்பட்டி ஊராட்சி என்று 5 ஊராட்சியில பாசன நிலங்கள் பயன்பெறுகிறது. இந்த பாசன நிலங்களை பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பாசன கால்வாய். இந்த கால்வாயில் ஆண்டுதோறும் தூர் எடுக்க வேண்டும். ஆனால் 4-5 ஆண்டுகளாக தூர் எடுக்கப்பட்டதனால் கடைமடை பாசனத்துக்கு தண்ணீர் செல்லவில்லை. அதனால் விவசாயிகள் மிகவும் நம்பிக்கை இழந்துள்ளனர். ஆகவே பாசன கால்வாயில் உள்ள 25 மதகுகளை சீர் செய்து பாசன கால்வாயை தூர் எடுத்து பாசனத்தை வரைமுறை செய்ய வேண்டும். கடைமடை பாசனத்தை உறுதி செய்ய வேண்டும். ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். மேலும் இந்த ஏரி சிப்காட் தொழிற்சாலையின் அருகே உள்ளதால் இங்கே ஒரு சுற்றுலாதலம் அமைக்க வேண்டும். பெனுகுண்டாபுரம் ஏரியிலேருந்து தண்ணி வருது. பூரா காவாயெல்லாம் பூரா சீர் பண்ணல. பூரா எல்லாம் மதுவு கிதுவெல்லாம் பூரா உடஞ்சி போய் இருக்குது. தண்ணி சரியா தண்ணி வரமாட்டேங்குது. விவசாயத்துக்கு தண்ணி இல்லாத நம்மளுக்கு பெரிய சிரமமாகுது. அது நீங்கள் சன்ட்ரிங்கெல்லாம் பூரா எடுத்துட்டு இருக்கிறாங்க. சன்ட்ரிங் பூரா போயிடுச்சு. எல்லாம் கீழே எல்லாம் உடச்சிட்டாங்க. உடச்சதுனால தண்ணி வர்றதால வேணும் வேஸ்ட்டாக தண்ணி போகுது. கவர்மெண்ட்டு எங்களுக்கு இதை சீர் பண்ணி கொடுக்கணும். எந்த அதிகாரியும் கிட்ட சொன்னாலும் இதை கண்டுக்கல. அவங்க பாட்டில் அவங்க இருக்கிறாங்க, வராங்க போகிறாங்க, இதை கண்டுக்க மாட்டேன்றாங்க, செய்ய மாட்டேன்றாங்க. நானும் சொல்லி பார்த்துட்டு நானும் கம்முனாகி போயிட்டோம். இன்னைக்கு செய்வாங்க நாளைக்கு செய்வாங்கன்னு பார்த்தா வந்து செய்யறமே தெரியல. பெனுகுண்டாபுரம் ஏரியில் பெரிய மதுவில் தண்ணி தூக்கணும். 26 மதுக்கு தண்ணி பாசல் இருக்குதுங்க. பூராவும் அந்த கை மது பூரா இடிஞ்சு போச்சுங்க. தண்ணி தூக்கினா போகிற தண்ணி போய்கிட்டே தான் இருக்குது. கட் பண்ண முடியல. அது வேஸ்ட்டாக போகுதுங்க. தண்ணி பூரா கடைச்சி போய் பாயிறதெல்லாம். 2வது வந்து இந்த தூர் பாடுறது காவா பூரா அடைச்சிக்கிச்சிங்க. இந்த காவாய் வந்து நேர்வரையாக என்கொயரி பண்ணுங்க. காவா பூரா அடைச்சிக்கிச்சு. கான்ட்ராக்டுக்கார் ரோட்டு போட்டார். அந்த ரோட்டு வந்து பக்கங்கிற கட்டடத்து வாரங்கிற மண்ணை தான் பறித்து மேலே போட்டுங்கிறாரு. வெளியிலேருந்து மண்ணு கொண்டாந்து ரோட்டை நிரப்ப மாட்டேன்றாரு. அந்த கட்டடமெல்லாம் இடிஞ்சு காவாயில் விழுதுங்க. ஜேய்க்கு பல முறை சொன்னங்க தூர்வார சொல்லி. இப்போ 2 வருஷமா சொல்லினே இருக்கிறோம். அந்த ஜெய் என்னன்னு காதல் போட்டுக்கலங்க. எந்த அதிகாரி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த காவாய் வந்து பாருங்க கோரமாக்குது.